வணக்கம்மா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, நம்ம அம்முக்கும் மாப்பிள்ளைக்கும் தலையாடி வருது. அதனால் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு போய் கடத்தலுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அம்மு வந்துட்டு இப்போ வேணான்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அமுச்சு விட்டாக்கா காசு நிறைய ஆகும், அதனால் வேணாம்மா அப்படின்னு சொல்லிச்சு. சரி, எப்படி இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு பண்பாடை நம்ம மாற்றக்கூடாது இல்லையா? அதனால் ஆடி தலையாடிக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அந்த ஸ்வீட் ஒன்றும் இப்போதைக்கு நான் வாங்கலை. ஏன்னா வந்துட்டு அம்முக்கு ப்ளவுஸ் தைச்சி அமுச்சு விட்றப்ப எடுத்துக்கல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். நம்ம தைச்சிக்குமே ட்ரெஸ் இப்போ எடுக்கலை. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தைச்சி வீட்டில் தான் இருப்பார். அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கிக்குவோன்ட்டு அம்முக்கு புடவையும் தம்பிக்கு வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு வேஷ்டி சட்டையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பாருங்கள் எப்படி. இது வந்து அம்முக்கு வாங்கினேன். பாருங்கள், இது பாருங்கள். இந்த சாரி நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது பிரித்து பார்க்கல நல்லா இருக்குது. இது பிரிச்சுட்டாக்கா மடக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இதில் வந்து ப்ளவுஸு வெட்டியாச்சு. வெட்டிட்டு குஞ்சம் கட்டிட்டோம். பாருங்கள், இது இந்த சாரிக்கு இதுதான் ப்ளவுஸு. பாருங்கள் நல்லா இருக்கான்னு. ஏன்னா வேறு எல்லா கலருமே அம்மு வச்சுருக்கு. அதனால் இந்த கலர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாருங்க, இதுதான் இதே கலருக்கேவும் தம்பிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்க, பாருங்கள், இதுதான் அவங்களுக்கு வேஷ்டி சட்டை தான் எடுத்தேன். ரெண்டு பேத்துக்கு ஒரே கலராக என்னான்னு சொல்லிவிட்டு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இது ஒரு வெந்தய கலரு. பாருங்கள், வேஷ்டி சட்டை பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கம்மா. ஸ்வீட்டு இதெல்லாம் பழமெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கேருந்து வாங்கி அமுச்சு விட முடியாது. அதனால் பணமாக அமுச்சு விட்ருவோம். அவங்க அங்கேயே வாங்கிக்குவாங்க. ஸ்வீட் மட்டும் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு 1/2 கிலோ லட்டும் ஒரு 1/2 கிலோ மிச்சரும் வாங்கி நம்ம இங்கேருந்து அமுச்சு விட்ருவோம். இங்கேருந்து அமுச்சு விட்றதுக்கு ஒரு கிலோவுக்கு வந்துட்டு 1250 ரூபாயோ 1350 ரூபாயோ கேட்குறாங்க. ஒரு 5 கிலோ வாங்கி அமுச்சு விட்டோம்னாக்கா 7500 ரூபா நம்ம அமுச்சு விட்றதுக்கே கட்டுற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம அமுச்சு விட்டு தான் ஆகணும். அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். நான் ட்ரெஸ் வந்துட்டு ஒரு 2 நைட்டி எடுத்தேன் அம்முக்கு. பாருங்க, 2 நைட்டி அம்முக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு நைட்டி எடுக்காமல் போயிடுச்சு. அதனால் அம்முக்கு 2 நைட்டி எடுத்தேன். பாருங்கள், இதுதான். இதைத்தான் இப்போ இதே எவ்வளோ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். அம்மு இப்போ வேணான்னு தான் சொல்லிச்சு. சரி, எப்படி இருந்தாலும் கல்யாண நாள் வர வருது. அவங்களுக்கு ஆகஸ்ட்டு 20ஆம் தேதி கல்யாண நாள் வர வருது. அப்போ இப்போ அனுப்பிச்சி விட்டோம்னா அப்போ கூட கட்டிக்குவாங்க. அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா எப்படியும் லேட் ஆகிடும். இங்கேருந்து போக ஒரு 10 நாளாச்சு எப்படி ஆகுமா. நம்ம இப்போ அனுப்பிச்சி விட்டோம்னாக்கா அவங்க கல்யாண நாளை கட்டிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, 2 நைட்டி தான் எடுத்தேன். இன்னும் யாராச்சும் இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி இருந்தாக்கா அவங்ககிட்ட வாங்கி கொஞ்சம் நிறையா நம்ம கொடுத்து விடுவோம். இப்போதைக்கு இதுதான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இது இப்போ வந்துட்டு சென்னைக்கு அமுச்சு விட்றோம். நாங்கள் சென்னையில் வந்துட்டு அம்முக்கு கரெக்டாக ஜாக்கெட்லாம் தைச்சி அமுச்சு விடுவாங்க. அதனால் இப்போ இங்கே சென்னைக்கு நாங்கள் அமுச்சு விட்றோம் இந்த ட்ரெஸ்ஸை. இப்போ அமுச்சு விட்டோம்னா அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகிடும். இந்த சாரியெல்லாம் அழகாக ப்ளீட் வச்சு அழகாக செஞ்சு கொடுத்து விடுவாங்க அங்கேருந்து. அதுக்கு தான் அங்கே அனுப்பிச்சி விட்றோம். இதை இப்போ அங்கே அனுப்பிச்சி விட வேண்டியது.